மேஷ ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் சற்று பதட்டமான சூழ்நிலையில் இருந்துகிட்டே இருப்பீங்க இந்த மாதம் முழுவதும். அதுவும் குறிப்பாக செப்டம்பர் 13 வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியின் பார்வையில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடல் அசௌகரியம், மன அசௌகரியம், ஏதோ ஒரு விஷயம் மனசில் உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனியின் பார்வையில் செவ்வாய் இருப்பது பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது எச்சரிக்கை பதிவு தான். ஆனால் முன்னாடி சொல்லணும்ல, அவ்வளோதான். இந்த செப்டம்பர் மாதத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள், இந்த நாட்களில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சார் அப்படின்னு இதெல்லாம் இருக்குன்னா இப்போ நான் சொல்ல போகிற நாட்கள் தான். செப்டம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் தேதி மதியம் 2 மணி வரை, அதன் பிறகு 10ஆம் தேதி ஆரம்பித்து 11, 12ஆம் தேதி மாலை 6 மணி வரை, அதன் பிறகு 14ஆம் தேதி இரவு 8 மணியிலிருந்து ஆரம்பித்து 15, 16, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி மதியம் 3 மணி வரை, அதன் பிறகு 29ஆம் தேதி 29ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் பலிதத்தை ஏற்படுத்தும், சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் சில நாட்கள் மன உளைச்சலையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய மனசுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் திங்க் பண்ணுறது ஒன்று, பேசுகிறது ஒன்றா இருக்கும், செயல்படுத்துறது ஒன்றா இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன், 4ஆம் வீட்டதிபதி சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் நீச்ச பலத்தை அடைகின்ற பொழுது எந்த கிரகத்தின் பார்வையும் இருக்காது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு 7:55 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். செப்டம்பர் மாதம் ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அதே மாதிரி மாத கடைசியில் செப்டம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 3:24 செப்டம்பர் 29 மதியம் 3:55 26ஆம் தேதி மத்தியானத்திலேருந்து 29 மத்தியானம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு 3:55 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படும். இதில் இந்த மாத கடைசியில் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையாலும் சங்கடங்களை சந்திக்கும் சூழ்நிலை, குடும்பத்தில் எதிரிகளின் குறுக்கீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டால் போதும். இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா மெயின் பிரச்சனையும் ஆரோக்கிய விஷயந்தான். அதனால் என்ன காரணம், இது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால கிரானிக் இல்னஸ், எதெல்லாம் கடந்த காலத்தில் வியாதி இருந்ததோ, அதாவது வயிற்று வலி, நெஞ்சு வலி, இல்லை முதுகு வலி, வாய்ப்பிடிப்பு, இதெல்லாம் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு, வெகு சிலருக்கு ஜனனகால ஜாதகத்துக்கும் லக்னத்துக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் முதல் 15 நாட்களுக்கு. ஏன்னா புத ஆதித்ய யோகம் 5ஆம் இடத்துல. அதே சமயம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதாவது செப்டம்பர் 15 வரைக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு புதன் சூரியன் 2 பேருமே 15, 16 ஆகிய நாட்களில் புதன் சூரியன் 2 பேருமே கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆடுறாங்க. சனியின் பார்வையில் வராரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடன் அடைக்க முடியல சார், ஆனால் இப்போ புதுசாக கடன் சொல்கிறீங்கன்னா இப்போ புதுசாக கடன் வாங்குவீங்க. இந்த கடன் எதனால் அப்படின்னு கேட்டால், கடந்த சில வாரங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக வாங்கின கடனாக இருக்கும். அதனுடைய தாக்கம், ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது மேஷ ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய கடுமையான செயல்பாடுகள் அல்லது கோபமான செயல்பாடுகள் காரணமாக தசமஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளார கடுமையான செயல்பாடுகள் மூலமாக வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். செவ்வாய் 26ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு.
பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் வார்த்தையால் கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், எதிரிகளுடைய தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் குறிப்பாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர், சொந்தமாக முதல் போட்டு ஒரு தொழிலகம் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கடுமையான செயல்பாடுகள் ஏற்படும். பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, ஆமாம், இப்போதைக்கு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. 24, 26, 28 இந்த 3 நாட்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகள்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, கார்மெண்ட்ஸை வாங்கி விற்கிறவர், இந்த மாதிரி துணி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள், பணப்பற்றாக்குறையெல்லாம் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இந்த மேஷ ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நீர் சார்ந்த தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கும். நீரின் அமைப்பு அமோகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் சில சமயம் உங்களுக்கு சில தேவையற்ற நஷ்டங்களும் ஏற்படும். ஆனாலுமே ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல நஷ்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வருமானத்தை கொடுப்பாரு சனி பகவான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் 15 நாட்கள் வளர்ச்சியையும் அடுத்த 15 நாட்கள் தேக்க நிலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது. அதனால் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் வந்ததுன்னா மாத முற்பகுதியில் போகிறது நல்லது. மாத பிற்பகுதியில் வந்ததுன்னா யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் சம்படி, அதாவது அடுத்தவங்க கிட்ட நீங்கள் கையேந்திர மாதிரி இருக்கும். அதாவது கையேந்திரனா உடனே பிச்சை எடுக்கிறதுன்னு கிடையாது. நீங்கள் அடுத்தவங்களுடைய உதவியை நாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், அதாவது மேஷ ராசியில் பிறந்த நபர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பணப்பற்றாக்குறை மாத பிற்பகுதியில் வர்றதுனால நீங்கள் செப்டம்பர் 16 தேதிக்கு மேலே மகாலட்சுமி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வாருங்கள். பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கார் செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும். இது உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயம் செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மரியாதையும் செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில இடத்துல உங்கள் செல்வாக்கையும் மரியாதையும் காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் அவங்கள அலைய வச்சிருப்பார், அலக்கழிச்சல் ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் இந்த செப்டம்பர் 13க்கு மேலே செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிட்டு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சில செலவுகள் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குரு மங்கள யோகம் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப செலவுகள், ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டு சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே போனால் அது ஹார்ட் சம்மந்தமாக இருக்கும். எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் செப்டம்பர் 13 முதல் செப்டம்பர் 26 வரை. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 13 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். எல்லா இடத்துலையும் கத்தி பிரயோஜனம் இல்லை, கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரார். இது உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும், சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு போனால் அவர் அந்த இடத்துல போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார். அதாவது எதிரியிடமிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும், லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும்.
ஸோ இது இந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான நிலவரம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும், அதன் பிறகு செப்டம்பர் 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும், அதன் பிறகு 12ஆம் தேதி மாலை 6 மணி முதல் ஆரம்பித்து 13, 14ஆம் தேதி இரவு 8 மணி வரை, அதன் பிறகு 17, 18, 19ஆம் தேதி காலை 7 மணி வரை, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி மாலை 4 மணி வரை, அது வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கும் மேஷராசியை போல் இந்த மாதத்தில் 2 தடவை சந்திராஷ்டமம் வருது. செப்டம்பர் 1 இரவு 7 மணி 55 நிமிடம் முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 21 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. செப்டம்பர் 1 டு செப்டம்பர் 4. அதே சமயம் செப்டம்பர் 29ஆம் தேதி சாயந்தரம் 3 மணி 55 நிமிஷத்துலேருந்து அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2 மணி 27 நிமிடம் வரைக்கும், செப்டம்பர் 29, 30, அக்டோபர் 1 மத்தியானம் 2 மணி 27 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் இருப்பார். இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாயும் தன்னுடைய பார்வையை கொடுக்கறனால மனசு அலப்பாயும், அதாவது இமோஷ்னல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இமோஷனல் இம்பேலன்ஸில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும், எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும், குடும்பத்துக்கு திடீர் பண வரவு ஏற்படும், அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, சிக்கலாகவும் இருக்குது, ஆரோக்கியத்திலும் பிரச்சனை இருக்குது. இந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு இடத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதி செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது, அபரிமிதமான வருமானம் இருக்கும், திடீர் தன யோகம் ஏற்படும், வாக்கு சாதுரியத்தின் மூலமாக செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் ஏற்படும், எல்லாம் இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வராத ஒரு விஷயம் இந்த தடவை வரும். அது உங்களுக்கு கால்லையா, கையிலையா, இடுப்புலையா, தலையிலையா, ஹார்ட்லையா, நெஞ்சிலையா, கழுத்துலையா எதுவும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் எதுவும் பெருசாக பாதிக்காது. இப்போ புதுசாக வர்றதுனால கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பதட்டம் தான் இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சனியின் பார்வை, குருவின் பார்வை இருக்குது. அதனால் உயிர் எந்த விதத்திலும் பாதிப்பை சந்திக்காது, உடம்பு தான் சங்கடப்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். இன்ஃபேக்ட் குடும்பத்தில் முக்கிய காரணகர்த்தாவாக யார் இருப்பீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். உங்களை வச்சு தான் எல்லாருமே பேசுவாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ குடும்ப தலைவிகளாகட்டும், அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும், உங்களை பொறுத்து தான் குடும்பமே இருக்கும். உங்களை வச்சு தான் நீங்கள் தான் அச்சா இருப்பீங்க, அதாவது ஆக்சிஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்ட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை, ஒரு சுணக்கம் ஏற்படும் போது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வருமானத்தில் குறைவு இருக்காது, வருமானத்தில் எக்காரணத்தை கொண்டும் குறைபாடு இருக்காது. அதனால் திடீர் தனயோகம் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஃப்ளோ இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல உச்ச புதனோட இணையும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சிக்கல் தீரும். வியாபாரத்தில் வருமானம் ஏற்பட்டு அதில் சொத்து, வியாபாரத்துக்கு ஒரு ஆஃபீஸ், ஒரு பில்டிங் வாங்குறது, ஒரு குடோன் வாங்குறது, ஒரு ஆஃபீஸ் வாங்குறது, ஒரு சின்ன ஷாப்பாவது வாங்குறது, இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க, அட்வொகேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் அறிவை பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அறிவுபூர்வமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா. அதே சமயம் இந்த ராசியில், ரிஷப ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்பவர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவா, இவா 2 பேர்த்துக்குமே தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி, வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவீர்கள்.
இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இன்டர்வியூ சக்ஸஸ் கிடச்சிருவீங்க. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிக்கின்ற குழந்தைகள், அதாவது ரிஷபராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் மிளிரும் மாதமாக இருக்கும். உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 12th எழுத போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய அறிவாற்றல் காரணமாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட். ஸோ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட் எக்ஸாம், சிஏ, யூபிஎஸ்சி எக்ஸாம், பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுகிறவராக இருந்தால் அதுலேயும் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக படிப்பில் தேக்க நிலையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தேக்க நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்களால் குடும்பத்துக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தவறு பண்ணினீங்கன்னா தண்டனை நிச்சயம். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஏதாவது கலப்படம் பண்ணுறீங்க, இல்லை தப்பான பொருளை விற்கிறீங்க, இல்லை காலாவதியான பொருளை விற்கிறீங்கன்னா அதுக்கு தண்டனை நிச்சயம். அதனால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த வியாபாரிகள், டீலர்ஸ், ரீட்டெயிலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் தேதி பாரான பொருட்களை உங்கள் ஸ்டாக்கில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் இதுக்கெல்லாம் ஒழுங்கான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது வரியை ஒழுங்காக செலுத்துங்கன்னு சொல்கிறேன். இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். முருகனை வழிபடுங்கள். முருகனை எந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னா, திருப்பரம் அறுபடை வீட்டில் இருக்கிற எல்லா முருகனையுமே வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு கோயிலில் முருகன் வந்து 2 பக்கம் அள்ளி தெய்வானையோடு நிற்கிறாருன்னா அந்த தெய்வத்தையும் வழிபடலாம். முருகன் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்து, பாலனாக இருந்து, வளர்ந்த பையனாக இருந்து, இல்லை நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடிய எந்த முருகனையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு முருகன் அருளால் சந்தோஷம் அதிகரிக்கும், ஆரோக்கிய பேர் ஏற்படும். இதை தவிர இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா, முடிஞ்சவங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை நம்மாழ்வாரை தரிசனம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு, நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, இல்லை புதன்கிழமைனா எந்த கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில் போயிட்டு ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை தரிசனம் செய்து, நம்பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து வாருங்கள். திவ்ய தம்பதிகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார் முதல் 15 நாட்கள். அதனால் உங்களுக்கு மனசில் தடுமாற்றம் இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, லோன் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, எதுலேயுமே வந்து நிரந்தரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதாவது உங்களுக்கு சந்தேகத்திலே இருப்பீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து கேதுவோடு இருக்கிறதுனால, அதாவது எதுலேயுமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது. அந்த நம்பிக்கையின்மை எதுக்கு காரணம் என்னென்னா இதான் காரணம். ஆனால் இது எப்போ வரைக்கும்னா செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு புதன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உச்ச பலத்தை அடைந்து சனியின் யோகாதிபதி சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வாக இருக்கும். இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்கு உண்டான சாதகமான நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு 17ஆம் தேதி இரவு 8 மணி முதல் ஆரம்பித்து 15, 16, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய பலிதமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் தான், வெற்றி உங்கள் பக்கம். ஏன்னா வெற்றி திருமகள் உங்களோடவே இருக்கக்கூடிய வகையில் இருக்கா. இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு பார்வை பார்க்குறாரு. பொதுவாக குரு பார்வை கோடி நன்மை. குரு இருக்கும் இடம் பார்க்கும் இடம் வளம் பெறும்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே வந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மிதுன ராசி வந்து பாதகஸ்தானம், அந்த இடத்துல வந்து இருக்கிறனால அவர் இருக்கிற இடத்தையும் ரொம்ப கெடுக்க மாட்டார்.
உங்களை இடமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வ சேர்க்கையை ஏற்படுத்துவார், வியாபார வளர்ச்சியை ஏற்படுத்துவார் இந்த மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி விடியற்காலை 5:21 முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 11:21 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் மனசஞ்சலம் ஏற்படாமல் பார்த்துக்கணும். ஏன் மனசஞ்சலம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இனி இந்த நாட்களில் நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தலை அடமானம் வச்சாவது செயல்படுத்துவீங்க. அதனால் யார்கிட்டையும் வாயை கொடுத்துடாதீங்க. இந்த நாட்களில் செப்டம்பர் 4 டு செப்டம்பர் 6, 4, 5, 6 இந்த 3 நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம், அதுவும் 6ஆம் தேதி கூட பரவாயில்ல, செப்டம்பர் 4, 5 ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வாயை கொடுத்து மாட்டிக்கிறனா இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாகவும், உங்கள் குடும்பத்தாரோ இல்லை வெளியாரோ எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள், தசமஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கார், வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்டர்வியூ வருமா அப்படின்னு கேட்டால் வரும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய அறிவுத்திறமை நார்மலாக நீங்கள் ஒரு 80% வாங்குறவராக இருந்தால் 110% வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்துவீங்க. புதாதித்ய யோகம் மாத பிற்பகுதியில் வளப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படும். சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புதன் சனி நேர் பார்வை வரதுனால உங்களிடம், நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களிடம் கொஞ்சம் பெண்மைத்தன்மை கலக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் ஆண்மைத்தன்மை, போல்டாக டெசிஷன் எடுக்கிறது. நீங்கள் ஆண்களாக இருந்தால் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பின் யோசனையோடு செயல்படுறது, கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பீங்க. அதாவது பின் யோசனைனா அடுத்து வரக்கூடியதை முன்னாடியே யோசித்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஒரு பெண்ணின் தந்திரத்தை பயன்படுத்துவீர்கள். நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆணின் தந்திரத்தை பயன்படுத்துவீங்க. கொஞ்சம் அதிகாரமாக மிரட்டல் உருட்டலாக பேசி, அதாவது ஒரு ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரவுடித்தனம்னா நீங்கள் டைரெக்டாக பண்ண மாட்டீங்க. உங்களுடைய நடை உடை பாவனைகள் கொஞ்சம் ஆண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சனியின் பார்வையில் புதன் வருது, அதுவும் உங்கள் 4ஆம் இடத்துல. அதாவது உங்கள் உடம்புல ஒரு வைராக்கியம் இருக்கிற மாதிரி செயல்படுவீங்க. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்த வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழிலகம் நடத்துபவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும். மாதம் முற்பகுதியில் செவ்வாய் கன்னிராசியில் இருக்கிற வரைக்கும், 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வகையில் வேலை செய்வீங்க. அதே சமயம் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செப்டம்பர் 13 வரைக்கும் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த பாதிப்புகளில் நீங்களும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது கேட்ரிங் பண்ணுறவங்க, ஃபர்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கையாள்பவர்கள், இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸை கூடவே வச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் இடமாற்றம் ஏற்படும்னு சொன்ன மாத பிற்பகுதியில் என்ன காரணம்னா, சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு வருது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மாதம் முற்பகுதியில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அவங்களுடைய நெஞ்சு பகுதி, தலைப்பகுதியிலலாம் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் டாக்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்களா ஒரு கற்பனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கற்பனை இல்லைங்கிறது தான் உண்மை. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வெளியில் சொல்கிறது உங்களை பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பயப்பட வேண்டாம். உங்களுடைய தாயாருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கீங்க, அதாவது ஒருத்தரை விரும்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய அறிமுகத்தை குடும்பத்துக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த தம்பதிகள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா வீட்டில் என் மனைவி இருக்கா சார், நான் தனியாக இருக்கேன், நான் ஃபாரினில் இருக்கேன், நான் சண்டை போட்டுட்டு என் மனைவி வெளியே என்னை விட்டு போயிட்டா சார், இல்லை நாங்கள் வேலை விஷயமாக பிரிஞ்சிருக்கோம், நான் சென்னையில் இருக்கேன், என் மனைவி ஹைதராபாத்தில் இருக்கா, இல்லை கோயம்புத்தூரில் இருக்கா, இந்த மாதிரி வேலை விஷயமாக பிரிந்திருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு தேவையில்லாத ஒரு லீகல் பிரச்சனை வரும்.
இந்த லீகல் பிரச்சனை முடியும் பொழுது உங்கள் மனைவி உங்கள்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லீகல் பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ அவங்களுடைய குடும்பத்தார் பேச்சு கேட்டு சில சில்லித்தனமான பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண பந்தத்திலேருந்து ஏற்பட்ட மன வேற்றுமைகள் மீண்டும் மறைந்து ஒற்றுமை ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை மாத பிற்பகுதியில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். சனியின் பார்வையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் வழிபாடு ப்ளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு. எங்கேயாவது உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு கோயிலில் தினமும் கணபதி ஹோமம் நடக்குதா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் நடக்குதுன்னா அந்த கணபதி ஹோமத்தில் போயிட்டு கலந்துக்கிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இல்லையா தினமும் காலையில் விநாயகருக்கு ஒரு 12 தோற்பிகரணம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போடணும். ஆண்கள் மட்டும் போடணும், பெண்கள் தோற்பிகரணம் போடக்கூடாது. இதை நம்ம நிறையா தடவை சொல்லிகிட்டு இருக்கோம், திருப்பி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் மந்திரங்களை சொல்லி, ஆஞ்சநேயர் ஹனுமன் சாலிசா தெரிஞ்சால் சொல்லுங்கள், யூடியூப்பில் எல்லாம் இருக்குது ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரங்கள். அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியலையா, ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எதுக்கு சார் ராமாயணத்தை ஆஞ்சநேயரை பற்றி கேட்டால் ராமரை சொல்கிறீங்கன்னு, சகஸ்ரநாமத்தை சொல்கிறீங்கன்னு? சகஸ்ரநாமம் சொல்ல முடியாதவங்க ராமநாமத்தை சொன்னாலே போதும்னு சிவபெருமானை சொல்லியிருக்காரு. அந்த ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். அப்படிங்கிறதுனால ராமநாமத்தை சொல்வதன் மூலமாக ஆஞ்சநேய மைந்தனின் அனுகிரகம் உங்களுக்கு கெட்டு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். கர்க்கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நீச்சஸ்தானத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கிறார். நீச்சஸ்தானத்திலிருந்து எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லாத இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாத ஆரம்பமே ஒரு லோ ஃபீலிங் இருக்கும். எது எடுத்தாலும் நம்ம என்னமோ தோத்துட்டோமோ, நமக்கு எதுவும் நடக்கலையோ அப்படின்ட்டு. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யூ ஆர் கோயிங் டு வின். அது எப்போ அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியனும் புதனும் மாத பிற்பகுதியில், அதாவது 15-16 தேதியில் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 3ஆம் இடத்துல உச்சஸ்தானத்தை அடைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் சனியால் பார்க்கப்படுகிறார். சனியால் பார்க்கப்படுகும் பொழுது அந்த புதன் உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டார், நன்மைகளை வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் பயம் உள்ளுக்குள்ளே மனசில் பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் சுக்கிரன் மாதம் முற்பகுதியில் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போவது வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கர்க்கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 6ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 10, 11, 12, 13, 14ஆம் தேதி இரவு 8 மணி வரை. அதன் பிறகு 17, 18, 19ஆம் தேதி நடுநிசி வரை. அதன் பிறகு 21ஆம் தேதி ஆரம்பித்து 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த கர்க்கடக ராசிக்குண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 11 மணி 21 நிமிடம் முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி மதியம் 2 மணி 29 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அதாவது கர்க்கடக ராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 6 டு செப்டம்பர் 8. இந்த நாட்களில் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு சேருகின்ற பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உங்கள் மனசில் அந்த சமயத்தில் என்ன தோணுதோ அது அவசர கதியில் செயல்பட்டு செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மனசை தாறுமாறாக அலைய விடுறீங்க. அதனால் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் மைண்டு கிடையாது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எனக்கு எப்படி, நான் செல்ஃபிஷ், எனக்கு எப்படி அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர். ஆனால் இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் பொது உடைமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கர்க்கடக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் 2 கெட்ட கிரகங்களும் 2ஆம் இடத்துல இருக்காங்க கேதுவோடு சேர்ந்து. அதனால் இந்த மாதம் முற்பகுதியில் 15, 16 தேதி வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும், தேவையில்லாத பண விரயங்களை ஏற்படுத்தும். எதிரிகள் தேடி 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 வருவாங்க. கடந்த ஒரு
5 வருஷத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்கள்ல, அந்த நபர்கள்லாம் தேடி வருவாங்க. எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமே, 10,000 ரூபா கொடுக்கணுமே. 2020 வந்து நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வாங்கினீங்க. அதில் நீங்கள் 90,000 ரூபா கொடுத்துருப்பீங்க, மீதி 10,000 தான் கொடுக்கணும். ஆனால் அந்த 1 லட்ச ரூபா தான் பேசுவான். அதாவது இவ்வளோண்டு அமௌண்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு பெரிய அமௌண்ட். இல்லைன்னா நான் 90 ரூபா கொடுக்குறேன். ஆமாம், இப்போ 90 ரூபா கொடுத்தீங்க, அந்த 10 ரூபாயை கொடுங்கன்னு கேட்பான். அந்த மாதிரி உங்களுக்கு எப்போவோ வாங்கின கடனுக்கெல்லாம் தேடி வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் குடும்பத் தலைவிகள் சற்று சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசியில் சுக்கிரன் இருக்கிறனால எதிர்பாலினத்தவர்களால் அட்ராக்ட் ஆகிறது. இந்த இன்ஃபேச்சுவேஷன்னு சொல்லுவாங்க, நிறைய இப்போ நடக்குது. இப்போ வரக்கூடிய காதல் அனைத்தும் இன்ஃபேச்சுவேஷன் தான். இனக்கவர்ச்சி தானே தவிர யாருக்கும் காதல் கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த கர்க்கடக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மன தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சொன்னது போக, இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலை இப்பொழுது ஓப்பன் பண்ணி பூட்டை உடைத்து சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்ஃபேக்ட் அப்போது நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எதிரில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணோ பையனோ வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இளம் வயது ஆண் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களாகட்டும், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களாகட்டும், எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் டைவர்ட் பண்ண விடாதீங்க. இல்லாட்டி மனசு அளவாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகக்கூடிய செப்டம்பர் 13க்கு மேலே உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சுகஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகும்பொழுது செப்டம்பர் 13லேருந்து 26க்குள்ளார வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்கள் வேலை விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் வேலை அந்த சமயத்தில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தொழிலகம் நடத்துபவர்கள், மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். பேங்க் லோன் கஷ்டப்பட்டு வாங்கிடுவீங்க. செப்டம்பர் 13க்குள்ளார நீங்கள் சண்டை போட்டாவது பேங்க் லோன் வாங்குவீங்க. அதுக்கு லீகல் ப்ரொசீஜர்ஸும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், கர்க்கடக ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், அரசாங்க ரீதியாகவோ தனியார் நிறுவனத்திலோ வேலை பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேலை சம்பந்தமாக கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு மாதம் முழுவதும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா விரக்தியில் சொல்ல வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த இந்த ஜேசிபி டிராக்டர்ஸ் வாடகை கொடுக்குறவங்க, இந்த ஜேசிபி டிராக்டர்ஸ் டீலர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிற்பகுதியில் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போயிட்டு 5ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு போகிற வரைக்கும், செப்டம்பர் 13லேருந்து 26 வரைக்கும் கர்க்கடக ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று அலைச்சலும் தடுமாற்றமும் உடல் சோர்வும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இடமாற்றம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் இடமாற்றம் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தேக்க நிலை இருக்குன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். இந்த கர்க்கடக ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே உடல் ரீதியாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்டெஸ்டைன் ப்ராப்ளம், மோஷன் போகாது, மலச்சிக்கல், இந்த மாதிரி சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது அவசியம். இதில் 4ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இடுப்பு பகுதியில் பைல்ஸ் போன்ற சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உடம்பை கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதனால் சுவரை கவனமாக பார்த்துக்கணும். உடம்பை கவனமாக பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துட்டேன்னா எதிர்காலம் வளப்படும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஓட வேண்டிய நேரம். இப்போது நீங்கள் லாபம் குறைவாக இருக்குன்னு தான் வேலை பண்ணணுமே தவிர லாபமே இல்லை, எனக்கு லாபம் அதிகமாக வரணும்னா யோசிச்சிங்கன்னா வேலையே பண்ண முடியாது. அதனால் பொறுமையாக செயல்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் கர்க்கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அமர்ந்த கோலத்தில் ஒரு கல் மேலே ஒரு பீடத்து மேலே அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல வயிறு நிதானமாகணும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்டடினஸ் வரணும். அந்த ஸ்டடினஸ் வர்றது யார் கொடுப்பா அப்படின்னா
அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். எங்கே இருப்பார் அப்படின்னா யோக நரசிம்மர். யோக நரசிம்மர் எங்கெல்லாம் உக்காந்துன்னு இருக்காரோ அந்த நரசிம்மரை வணங்குங்கள். அதே மாதிரி ஹயக்ரீவர் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் எந்த பெருமாளையும், இப்போ உலகானந்த பெருமாள்னு ஒரு ராசிக்கு சொல்லுவேன், அந்த பெருமாள் வந்து நின்றுட்டுருப்பார், அவரை வணங்கக்கூடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து திருப்பதிக்கு இப்போ போகிறது உசிதம் கிடையாது. இந்த மாதம் திருப்பதிக்கு போகாதீங்க, அடுத்த மாதம் போய்க்கலாம். இந்த மாதம் திருப்பதியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருக்கு உண்டான அவருக்கு செலுத்த வேண்டிய உண்டியல் காணிக்கை எடுத்து வச்சுருங்க, அடுத்த மாதம் போகும்போது பண்ணிக்கலாம். இந்த மாதம் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவது மட்டுமல்லாமல் துர்க்கை வழிபாடு செய்வதும் துர்கா சப்தஸ்லோகி சொல்வதும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லையிலிருந்தும் வழக்கு சார்ந்த தொல்லைகளிலிருந்தும் ஆரோக்கிய தொல்லைகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 15 நாட்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கார் சூரியன். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தை, அதாவது 2ஆம் இடம்ங்கிறது அடுத்து 3ஆம் இடம் நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறாரு. ஸோ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல புதன் உச்ச பலத்தோடு இருக்கார். இந்த 2 கிரகங்களுக்கும் சனியின் பார்வை இருக்குது. பொதுவாகவே சனி பார்வையில் சூரியன் வந்தாலே தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதாவது அப்பா பையன் அம்மா பொண்ணு இந்த உறவில் எப்போவுமே ஒரு மோதல் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த சனி சூரியன் பார்வை வந்தாலே. அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் சம்மந்தப்படுறார் 13 நாட்களுக்கு. அதன் பிறகு 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் அங்கே வந்து சனியின் பார்வையில் வரார். குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நீ குடும்பத்துக்கு பேசினாலும் சரி, குடும்பம் சார்ந்தால் வெளியார்கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் தேதி மதியம் 2 மணி வரை, அதன் பிறகு 12ஆம் தேதி மாலை 5 மணி முதல் ஆரம்பித்து 13, 14, 15, 16, 17, 16, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் வக்ர சனியோடு சேர்ந்த சந்திரன் வார்த்தையை விட்டிங்கன்னா செலவை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 மதியம் 2 மணி 29 நிமிடம் முதல் செப்டம்பர் 10 மாலை 4 மணி 3 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அன்றைக்கி யாருக்கிட்டையும் அனாவசியமாக வார்த்தையை விட்டுறாதீங்க, பேசுகிறத குறைச்சிக்கோங்க. மௌனம் கலகநாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதனால் மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களை வந்து பேச வைப்பான். ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து டே தடியா வாடா அப்படின்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி உங்களை வந்து எப்படியாவது சொல்லி வாயை பிடுங்கி எடுத்து உங்கள்கிட்ட வார்த்தையை பிடுங்கணும், உங்களை இழுத்துட்டு வரணும், இழுத்து நடு ரோட்டில் விடணும்னு பார்ப்பான். வாயை அடித்து கேட்டாலும் வடிவேலு ஜோக் சொல்கிற மாதிரி அடித்து கேட்டாலும் வாயை திறக்காதீங்க. அதனால் வாயை திறந்தால் நஷ்டம் உங்களுக்கு தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரத்தை நம்ம கடைசியாக சொல்ல போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் புதன் சேர்க்கை பயிற்சி ஆகிறாரு, சனியின் பார்வை இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும். இதில் வந்து மாத ஆரம்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக நிலம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் குருவின் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 3, 5 ஆகிய இடங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது, குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாது. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். கடந்த காலத்தில் சில பேர் உங்கள் சங்கடத்தை படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவெல்லாம் திரும்பி வரமாட்டான். தைரியமாக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் குடும்ப தலைவிகள் குடும்ப கௌரவத்துக்காக பயப்படாதீங்க. ஆனால் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் யார் பேசினாலும் பேசாமடந்தையாக இருப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், வியாபாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், பதவி உயர்வு கவலையே பட வேண்டாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மரியாதை உயர்வு, செல்வாக்கு உயர்வு இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எங்கே பாதிக்கும்னா நீங்கள் பேசினா தான்.
அதாவது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு தெரியாத விஷயத்த பேசாமல் இருந்தீங்கன்னா பார்க்குற உனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிப்பான் அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாமல் இருந்துட்டிங்கன்னா பெரிய ஆள்ப்பா, செம்ம அறிவாளிப்பா, இவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்கி படத்தில் வரா மாதிரி, பார் பெரியவர் எவ்வளோ வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறாரு பார் அப்படின்னு சொல்லிட்டு போவான். நம்ம அதனால தான்டா நம்ம இன்னும் வந்து கஞ்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்களும் பேசாமல் இருங்க, உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெருமிதத்தை கொள்ளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்கள். பெற்றோருக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த அஷ்டம சனி இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அஷ்டம சனி வக்கரமாக இருக்கார். கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் வக்கரமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மௌனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. எதிரிகள் அடங்கி போவார்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல மாதம் ஒரு பகுதியில் இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகி வேலை இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர், டேபிள் டிரான்ஸ்ஃபராக நடக்கும். இந்த டேபிள்லேருந்து அடுத்த டேபிளுக்கு உங்களை உட்காந்து வைப்பாங்க. அதாவது இத்தனை நாளாக நீங்கள் உட்காந்துருக்கிற டேபிள் வந்து ஒரு அறத பழசு, 1870 வாங்கின டேபிளாக இருக்கும். அந்தளவுக்கு பழசாக இருக்கும் டேபிள். இப்போ உங்களுக்கு வந்து இடமாற்றி ஒரு புதுசாக வாங்கின டேபிளில் உட்காந்து வைப்பாங்க. இதுவும் உங்களுக்கு இடமாற்றம் தான். அதே சமயம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ சிம்ம ராசிக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எந்த இடத்துலையும் ஒரு புன்முறுவலோடு இருக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா உங்கள் வீக்னஸ் வெளியில் வந்துடும். ஸோ யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ். வாயை முடிஞ்சால் திச்சுக்கோங்க, வாயை ஒட்டிக்கோங்க. ஏன்னா பேசினீங்கன்னா உங்கள் வீக்னஸ் வெளியில் தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வீக்கு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியாட்டினாலும் எல்லாம் தெரியும்னு இருக்கக்கூடிய நபர். ஆனால் இந்த இடத்துல வந்து தெரியாமல் இருக்கிறது நல்லது, வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, டெய்லரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய டெய்லரிங் கடை நடத்துகிறவங்க, இந்த மாதிரி அடுத்தவங்களை ஆள் வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, காய்கறி நடத்துகிற கடை நடத்துகிறவங்கலேருந்து எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் உங்கள் பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு, கடன் கொடுத்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு சண்டை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அந்த இடத்துலையும் போய் பேசாமல் இருக்க முடியாது, பேசி தான் ஆகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே மைண்டை தயார்படுத்திக்கோங்க. இன்றைக்கி இல்லாட்டினாலும் நாளைக்கு வந்துடுங்கிற நம்பிக்கை வச்சுட்டு செயல்படுவது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு ஏதாவது இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். அதே சமயம் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சார், கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், எனக்கு கிரெடிட் கார்டுக்காரன் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, பர்சனல் லோனுக்காரன் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை கட்டினா தான் முடியும். இந்த மந்திரம் சொன்னால் உடனே அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, துர்கா சப்த ஸ்லோகி ப்ளஸ் துர்கா சூக்தம். துர்கா சூக்தம் தெரியாதவங்க யூடியூப்பில் போட்டு கேளுங்க. துர்கா சப்த ஸ்லோகி தெரியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லித்தரேன், அனுப்பி வைக்கிறேன். அதை சொல்லிட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இதை தவிர பைரவர் வழிபாடு, அஷ்டபைரவர் வழிபாடுன்னு இருக்குது. அதில் ஏதோ ஒரு பைரவர் வழிபாடு எல்லா சிவன் கோயில்லையும் இருக்கும். அதாவது சிவன் கோயிலுடைய சாவி இருக்குல்ல, அந்த பைரவர் சந்நிதியில் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க. அந்த பைரவரை வழிபட்டு வாருங்கள். அதுவும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்வது உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் தேவையற்ற பேச்சுக்களினால் வரக்கூடிய சிக்கலிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உபாயமாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தந்தை வழியிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த மாதம் முழுவதும் 2 ரீசன்னால். ஏன்னா பித்ருக்காரகன் விரயஸ்தானத்தில் இருக்கார் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். செப்டம்பர் 14 வரைக்கும்
ஒன்பதாம் வீட்டதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடத்துக்கு வரார். இதனால் வந்து 9ஆம் வீட்டதிபதி அப்பாவை பற்றி சொல்கிறது, பித்ருகாரகன் அப்பாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இது ரெண்டுமே விரயஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த மாதம் முழுவதும் ஒன்றா உங்கள் தந்தைக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் சனியின் பார்வையில் இருக்கார். ரொம்ப உங்களை வந்து அப்படியே நெருப்பு மேலே நிற்க வைக்கிற மாதிரி இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் உணர்ச்சி பிழம்பாக இருப்பீர்கள். அதனால் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்கள் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவை பற்றி எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கோபம் வரும்ல, அந்த கோபம் இப்போ வரும். அதே சமயம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் திருமணமானவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நட்பாக இருந்தவர்கள், உறவாக இருந்தவர்கள்லாம் இப்போது சங்கடத்தை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நெருங்கிய உறவுகள் வகையில், ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே ஏதோ ஒரு உறவு நம்மளை விட்டு விலகிறதுன்னு அர்த்தம். அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை, 2 பேரும் 2 குடும்பமும் அப்படி இப்படி இருக்கும். திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிவாங்க. அதுக்கு காரணம் இந்த சனி செவ்வாய் சண்டை தான் காரணமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். தாயாரின் ஆரோக்கியத்திலும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அனுகூல பலன்கள் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10ஆம் தேதி மாலை 4 மணி வரை. அதன் பிறகு 14, 15, 16, 17, 18, 19ஆம் தேதி காலை 7 மணி வரை. அதுக்கப்புறம் 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுத்தது வெற்றியாக தான் அமையும். ஆனால் இந்த மனசில் சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் தரக்கூடிய, வார்த்தையில் தடுமாற்றத்தையும் பண விவகாரங்களில் குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை 4 மணி 3 நிமிடம் முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 5 மணி 30 நிமிஷம் வரைக்கும். செப்டம்பர் 10ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அந்த நாட்கள் இந்த செப்டம்பர் 10 to 12 சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். செவ்வாய் பயிற்சியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, செவ்வாய் பயிற்சி ஆகலை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். இதில் குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மாத முற்பகுதியில் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும். மாத பிற்பகுதி 13ஆம் தேதிக்கு மேலே அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வையில் செவ்வாய் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த பற்றாக்குறையெல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மாதம் முற்பகுதியில் தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள், 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறனால கூட படிக்கிறவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. என் கூட படிக்கிறாங்க சார், நல்லா படிப்பாங்க, அதனால் என்கிட்ட நான் என்ன கேட்டாலும் அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா அவங்கள தான் நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே 100% உண்மையாங்கிறது தெரியாது. அவங்க சிலது சுயநலத்துக்காக பேசக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் உறவுகள் வகையில் வேண்டாத உறவுகள் உங்களை விட்டு விலகும் காலமாக இருக்கிறதுனால மாத முற்பகுதியில் பிரச்சனை இல்லை. மாத பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தவுடனே தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அவமானமோ சங்கடமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு குடும்பமே உங்களை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், அதாவது வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் வேலைக்கே போகாதவங்க கூட இப்போ வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருப்பாங்க தெரியுமா, ஒரு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு நடுவில் நான் வேலையே இல்லாமல் இருக்கேன்னு, அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ தொழில் செய்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம்.
வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, ரிட்டையர் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருந்ததுன்னா மேலும் 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 நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயார் சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய ஆரோக்கியம், தாயாருடைய வேலையில் நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல நபர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார், உங்களுடைய குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அவர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். உறவுகள் வகையில் மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பாம்பு கடித்தா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அதனால் கடிக்கும்னு நான் சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சப்போஸ் தப்பித்தவறு ஏதாவது கிராமத்தில் இருக்கிறவங்க எங்கேயாவது புதர் வழியாக போனால் பாம்பு கடித்தா கூட உங்களுக்கு எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாது. அதுக்குள்ளே யாராவது காப்பாற்றிடுவாங்க. அதுக்காக நீங்கள் பாம்பு புத்தில் போய் கை விடுறது, பாம்பை மிதிக்கிறதுலாம் பண்ணாதீங்க, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வராரு மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு மேலே. இதனால் உங்களுக்கு சில சோம்பேறித்தனங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினர் 54 வயசு சார், 55 வயசு சார், நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி வச்சுட்ருக்கேன், ஆனால் எனக்கு என்னமோ உடம்புல சோம்பல் தன்மை, என்னமோ ஃபேக்ட்ரிக்கே போகிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு காரணமே இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வருது தான். தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சில தேவையற்ற ரகசிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வருது, சில தேவையில்லாத ரகசிய உறவுகள் வருது. இதெல்லாம் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும். நரசிம்மரை தினமும் தியான ஸ்லோகம் சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. கூடவே மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க. எதுக்கு மகாலட்சுமி தாயார்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இதை பற்றி ஒரு எபிசோடே போடலான்னு இருக்கேன். நமக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் தெய்வத்தை நினைக்கிறோம், வருமானம் வரும்போது தெய்வத்தை நினைக்கிறது இல்லை. எனக்கு என்னோட சுயமுயற்சியில் பணம் வருது, உங்களுக்கு வருமானம் வரணுன்ட்டு விதி இருந்தால் மட்டும்தான் வரும், இல்லாட்டி வராது. அதுக்கு நானே எக்ஸாம்பிள். நான் கஷ்டப்பட்டு உழைச்சப்போ கூட எனக்கு வருமானம் கம்மியாக தான் இருந்தது, வருமானம் வராமையும் இருந்தது. இப்போது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறையா வருமானமும் வருது, நிறைய பேருக்கு தான தர்மமும் பண்ணிட்டுருக்கேன், சப்போர்ட்டும் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தும் நேரம் இது, அந்த திறமையினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. ஆனாலும் தெய்வ வழிபாடும் தான தர்மங்களும் செய்து வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதில் மகாலட்சுமி வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மகாலட்சுமியை தினமும் துதித்து வாருங்கள். இல்லையா, வெள்ளிக்கிழமை தோறும் கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் சொல்லி வாருங்கள். பணப்புழக்கம் அதிகரித்து, குடும்ப சந்தோஷம் அதிகரித்து, மன நிம்மதி ஏற்படும். ஆனால் எதிரிகள் யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போவார்னு சொன்னல, அவருடைய தொந்தரவு வராமல் இருக்கணும்னா நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் எதிரிகள் தொல்லையும் இல்லாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். கடந்த ஒரு 15-20 நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயமாக ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கும், உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு சுணக்கம் ஏற்படும். நீங்கள் வேலை தேடக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா தடுமாற்றம் இருக்கும், உங்களுக்கு சோம்பேறித்தனம். காத்தால 10 மணி அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் 10:15 தான் போவீங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் டெலிவரி பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைம் கீப்பப் பண்ண மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனச்சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுறுசுறுப்பை கடைபிடிப்பது நல்லது. இதில் 10ஆவதுக்கு உங்கள் எதிரிகள் அதிகம் பலம் பெற்றுள்ளார்கள். காரணம் என்னன்னா, சனியின் பார்வையில் செவ்வாய் வரார். இந்த பாதகாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதான், ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்டெல்லாம் நீங்கள் பகைமை உணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். இதில் சூரியன் புதன் ஆகிய இருவரும் மாத பிற்பகுதியில் விரயஸ்தானத்துக்கு வராங்க.
அதனால் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக அலைச்சல்களும் வெளியூர் பிரயாணங்களும் மாத பிற்பகுதியில் ஏற்படும். ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை. அதன் பிறகு 17, 18, 19, 20, 21 மதியம் 4 மணி வரை. அதன் பிறகு 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த நாட்கள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, எடுத்த காரியத்தில் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அதே சமயம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் மனசுலையும் வார்த்தையிலையும் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 5 மணி 30 நிமிடம் முதல் செப்டம்பர் 14ஆம் தேதி இரவு 8 மணி 3 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது, அதாவது ரிஷபராசியில் உச்சமாக இருப்பார். அப்போ சனியின் பார்வையில் இருப்பார். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்றா இருக்கும். அல்லது நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவீங்க. அல்லது பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்பை வலுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ எதிரிகளுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை முன்கூட்டியே முன் யோசனையோடு பேசுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சனி பாதகமான பலன்களை தராரான்னு கேட்டால் அவர் நல்லது தான் கொடுக்குறாரு. பதவியை கொடுக்குறாரு, அலைச்சலை கொடுக்குறாரு. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்தாலும் சனியின் பார்வையில் செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால, மாத முற்பகுதியில் செவ்வாய், மாத பிற்பகுதியில் சூரியன், புதன் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கௌரவத்துக்காக, குழந்தைகளுக்காக, உங்களுடைய வியாபாரத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் காரணமாக அதீத முதலீடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி. அதே சமயம் அறிவு விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதியான பாக்யாதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் உச்சமடைவது, சனியின் பார்வையில் வருவது, உங்களுக்கு தந்தை வழியில் பித்ருகாரகனும் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால தந்தை வழியில் மனக்கவலைகள், ஆரோக்கிய கவலைகள், செலவுகள் போன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ மாதம் முழுவதும் செலவுகளுக்கு தயாராகுங்கள். இது குழந்தைகளுக்கும் பொருந்தும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளால் பாதிப்புகள் அதிகரிக்காது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு வித்தியாசமான அறிவுத்திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் படிப்புக்காக ஏதாவது குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கும் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளியில் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். அரசு அதிகாரிகள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, ரெய்டு பண்ணுறாங்க, இல்லை நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நேர் வழியில் செலவு பண்ணுங்கள். ஏன்னா சனி 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால நேர் வழியில் போனீங்கன்னா, நியாயமான வழியில் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் குறுக்கு வழியில் போகிறேன், நம்ம ஏதாவது கையூட்டு கொடுக்குறேன், அந்த வேலையெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்திலையும் அதுக்கப்புறம் ராசியிலையும் வரதுனால செலவுகளால் பாதிப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய செலவுகளோ, அவர் எங்கேயாவது வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறாருன்னா அதனால் செலவுகளோ, அவர் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான செலவுகளோ, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதாவது வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க. படிப்பில் அவர்களால் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்காகவும் இந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களை வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு வெளியில் அனுப்புவாங்க. உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ புதுசாக போகிற இடத்துல நட்பு ரீதியாக எல்லாரோடையும் பழகலாம், நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக பேசினோன்னா நல்ல பேர் கிடைக்கும்னு எங்கேயாவது பேசினீங்கன்னா அங்கே தேவையில்லாத வார்த்தையை விட்டு சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை. இதில் ராசிக்குள்ள செவ்வாய் வராரு 13ஆம் தேதி அன்னைக்கு. அந்த சமயத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் உங்களால் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். இளம் மாணவ மாணவிகள் வெற்றிகளை நாட்டக்கூடிய வகையில் இருக்குது. 26ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு போயிட்டு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு சில எதிரிகளுக்கு கடனை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செலவுகளால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனையோ அல்லது சுவாமிமலை முருகனையோ வழிபட்டு வாருங்கள். குருவின் அருள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி மன நிம்மதியையும் சங்கடங்களிலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த திருச்செந்தூர் முருகன் சுவாமிமலை முருகன் உங்களுக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து வழி நடத்துவார்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சனியின் பார்வையில் லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வையில் செப்டம்பர் 13க்கு மேலே விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வரதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் கடன் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள், உங்களை அழிக்கணும்னு நினச்சவங்களெல்லாம் நீங்கள் அன்பால் அரவணைத்து அவர்களை திருத்தும் வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குது, உடம்பில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, நீங்கள் பெண்களாக இருந்தால் இந்த யுட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு, மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு செப்டம்பர் 13க்கு மேலே வாய்ப்புகளை கொடுக்குறாரு செவ்வாயும் குருவும். இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. குடும்பஸ்தானாதிபதியான குருவே தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், எங்களுக்கு அப்படியே உயிர் போயிடுமோன்னு பயமாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற வகையில் உங்களுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் இப்போ சொல்ல போகிறேன். செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 12, 13, 14ஆம் தேதி இரவு 8 மணி வரை. அதன் பிறகு 19, 20, 21, 22, 23, 26, 27, 28, 29, 30. இதில் 24, 25 அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்திரன் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். 4, 5 ஆகிய இடங்களில். அந்த சமயத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருப்பார். 5ஆம் இடத்துக்கு போகும்போது சனியோட வக்கர சனியோடு சேருகின்ற பொழுது சில தேவையற்ற விமர்சனங்கள் உங்கள் குடும்பத்தார் மூலமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மூத்த சகோதரர்கள் வழியில் விமர்சனங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள், இந்த நாட்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 14ஆம் தேதி இரவு 8 மணி 3 நிமிடம் முதல் செப்டம்பர் 17ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 28 நிமிஷம் வரைக்கும். 16ஆம் தேதி ராத்திரி 12 மணி 17ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 28 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் குருவோடு இணையும் பொழுது தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதை கெட்டால் பரவாயில்ல, திருப்பி வந்துடும். ஆனால் செலவை ஆரம்பிக்கிற மாதிரிடும். நீங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்துவீங்க. அந்த நாட்களில் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் சூழ்நிலை. உங்களுடைய குழந்தைகளை பற்றி கவலை இல்லை. குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைகளை பற்றியும் கவலைப்பட வேணாம். சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கடன் அடைப்பீங்க. அதே சமயம் இந்த மாதம்
13லேருந்து 26 செப்டம்பர் 13 முதல் 26 செவ்வாய் விரயஸ்தானத்திலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், வியாதிகளுக்கு தீர்வு கிடைப்பது, கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது, எதிரிகள் மறைந்து போவார்கள், எதிரிகள் அடங்கி போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த குடும்பத் தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த படிக்கின்ற குழந்தைகள் 5ஆம் இடத்திற்கு சனி சம்மந்தப்படுறதுனாலையும் புதன் சூரியன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய அறிவுத்திறமையை அடுத்தவங்க பயன்படுத்திப்பாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அறிவுத்திறமையின் காரணமாக நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிப்பீங்க, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவீங்க. அதே சமயம் நீங்கள் கலைத்துறை சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். உடல் சோம்பேறித்தனத்தின் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையிறதுக்கு மாத பிற்பகுதி காரணமாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால், அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவர், அது ப்ரைவேட்டில் வேலை பண்ணுறவர், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வரக்கூடிய வகையில் இருக்குது. முன்கோபத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களால உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வேலையில் ஒரு சுணக்கம் ஏற்படும். சில பேர் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஒரு 15 நாள், அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு நீங்களாக சில தேவையில்லாத விஷயத்துக்கு லீவு போடுறதோ இல்லை மேலதிகாரிகள்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரிகளிடம் முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படின்னா, சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழிலகம் நடத்துகிறவங்க, யூனிட் வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படும். சிலருக்கு புதிய கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கடன் அடைப்பீங்க, இன்னொரு கடனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடன் அடைக்கிறதுங்கிறது பர்சனல் லோன் பர்சனல் லோன் அடைக்கிறதுக்காக நீங்கள் எம்எஸ்எம்இ லோன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது பூமிக்காரகன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனாலையோ இல்லை அதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு பூமி அமைப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஃப்ளாட் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருக்கேன் சார், அது விற்க முடியலன்னா இப்போ இட் இஸ் த ரைட் டைம். இப்போ நீங்கள் விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக சொங்கித்தனமாக உட்காந்துருப்பீங்க. இப்போ சுறுசுறுப்பாக ஃப்ரெஷ்ஷாக நான் இப்படி தான் இருப்பேன். அதுவும் மாத பிற்பகுதி உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். ராசிநாதன் செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்பொழுது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். அடுத்தவங்களை அதிகாரப்படுத்தி உங்ககிட்ட வேலை வாங்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு ப்ளஸ் சரபேஸ்வரர் வழிபாடு, இல்லாட்டி முருகன் வழிபாடு சேர்த்து பண்ணலாம். முருகன், சக்கரத்தாழ்வார், சரபேஸ்வரர் அப்படிங்கிறவர் சிவனின் அம்சம். சிவன் தான் சரபேஸ்வரராக வந்ததாக சொல்லுவாங்க. அதனால் சரபேஸ்வரரை வழிபடலாம். சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்திருக்கும் கோலம்தான் சக்கரத்தாழ்வார். அதாவது சக்கரத்தாழ்வார் இப்படி இருக்காருன்னா இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார், இந்த பக்கம் நரசிம்மர், இப்படி பிரதட்சணம் 12 தடவை பிரதட்சணம் பண்ணோம். இந்த சக்கரத்தாழ்வாரை தினமும் 12 முறை பிரதட்சணம் செய்பவர்கள் வாழ்க்கையின் உச்சஸ்தானத்தை அடைவது திண்ணமாகும். அதை செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாரும் பார்க்காத உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள். அதற்கு அந்த சக்கரத்தாழ்வாரை துணை இருப்பார். தனுசு ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் இருப்பது இந்த மாதம் முழுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரமாகி இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் பாதிப்பு தான் கொடுத்தார். இப்போ பாதிப்பிலிருந்து விடுதலையை கொடுக்க போகிறாரு. வழக்கு விஷயத்தில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கார். இதில் 9 மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதிகள் சூரியன், புதன், இவங்க 2 பேரும் 9ஆம் இடத்துல இருக்காங்க மாத முற்பகுதியில். அதனால் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தினவர்களே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்காங்க. ஸோ இந்த மாதம் தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் எந்த நாட்கள்லாம் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி 10ஆம் தேதி மாலை 4 மணி வரை. அதன் பிறகு 13, 14, 15, 16, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். இதில் மனக்குழப்பத்தை தரக்கூடிய தடுமாற்றமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். செப்டம்பர் 17 விடியற்காலை 12 மணி 28 நிமிடம் முதல் செப்டம்பர் 19 காலை 7 மணி 6 நிமிஷம் வரைக்கும் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பார். அந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பயிற்சி ஆகிடுவார். அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பில்லை. இருந்தாலும் வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். அந்த குழப்பம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். ஸோ குழப்பமான வார்த்தைகளை தவிர்ப்பது, முயற்சி எடுப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய விஷயம் நடக்க போகிறது. அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. கடந்த சில மாதங்கள் பார்த்திங்கன்னா நட்பு ரீதியாக கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்துலலாம் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. வருமானம் தடை ஏற்பட்டது. கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாச்சு. இப்போது வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். வருமான அதிகரிப்பு ஏற்படும். வழக்கில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் எப்போவோ இஎம்ஐ கட்டியிருப்பீங்க, ஆனால் அது சம்மந்தமாக நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க, அவங்க கேஸ் போட்டிருப்பாங்க கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ரூஃப் காமிச்சோன்னு அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 5ஆம் வீட்டு அதிபதி 5, 12 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும். இந்த சமயத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை. உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தாமதமாயிட்டிருக்குன்னா இப்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. குழந்தைகளால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் 5ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றம் ஏற்படும். அதற்கான மேல் படிப்புக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் புதன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் புதன் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி அடுத்தவங்களுடைய சாமர்த்தியத்தை விட நான் பெரிய ஆள்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை. ஆனால் தேவையில்லாமல் நீங்களாக சில விஷயத்தை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. அது கேதுவோடு இணைகிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுறதுக்கு இது உகந்த நேரம். அதுவும் உங்கள் குலதெய்வம் அது ஒரு பெண் தெய்வமாக இருந்ததுன்னா இப்பொழுது ரொம்ப சூப்பரான டைம். அதை பண்ணி முடிக்கிறது நல்லது. இதில் பியூட்டி என்னென்னா, 13ஆம் தேதி செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கேதுவோடு இணைகிறார். இந்த 2 அமைப்பும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த அமைப்பு. ஸோ செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 26க்குள்ளார குலதெய்வ வழிபாட்டை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டக்கூடிய யோகம் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட தைரியமும் வெற்றியும் உங்களுக்கு ஊர்ஜிதமாகக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தண்ணீரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது.
அதாவது மழை வருஷிக்கும், மழையினால் உங்களுக்கு தண்ணீர் லாபம் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு நிலத்தில் நல்ல மகசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஊடுபயிராக போடுறதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது அனுகூல பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க, என்னால் கட்ட முடியல சார், நான் வந்து லோன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் பெண்டிங் இருக்குது, அந்த பெண்டிங் அமௌண்ட்டெல்லாம் இப்போ வரக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வரும்பொழுது தன்னுடைய 4ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வளர்ச்சி அடைவார்கள், வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் ஃபாரின் போகணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் 26க்கு மேலே முயற்சி எடுங்க. உங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற வகையில் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இதுவரைக்கும் பாதிப்பு இருந்தது, இப்போ பாதிப்பு குறையறதுக்கு உண்டான நேரம். அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மருந்து மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்வது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடத்து சனி வக்கரகதியில் புதனால் பார்க்கப்படுகின்ற பொழுது, உச்ச புதனால் பார்க்கப்படுகின்ற பொழுது இடமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தடாலடியாக முடிவெடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஏன்னா புதன் சனி நேர்பார்வை வந்தாலே ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும். அதாவது எதிர்பாலினத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் தன்மையோ, பெண்ணாக இருந்தால் ஆண் தன்மையோ அதிகரிக்கும் சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் தைரிய முடிவு எடுக்கிறதுனால, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இடமாற்றம் சீக்கிரமாக ஏற்படும். ஆனால் அது தேவையில்லாத இடமாற்றமாக இருக்கும். உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் வீட்டை மாத்திரமே தவிர அனாவசியமாக மாற்றி செலவுகளை ஏற்படுத்திக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள், அதாவது தனுசு ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ தனுசு ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதாவது பெருமாள்னா அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள், ஹயக்ரீவர் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள் யாராக இருந்தாலும் சரி, நரசிம்மர், இப்படி எந்த பெருமாளை வணங்கினாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை இப்பொழுது வணங்குவதற்குண்டான நேரம் கிடையாது. ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி பெருமாள்லாம் படுத்துன்னு இருப்பார், அனந்த சயனம், அந்த அனந்த சயன பெருமாளை இப்போ வணங்கக்கூடாது. அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவது உங்களுக்கு மேன்மைகளையும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறையா பட்டுட்டோம் சார், எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை, ஆனால் ஏதோ வரா மாதிரி இருக்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வழக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 3ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார் இந்த மாதம் முழுவதும். அவருடைய பார்வையில் செப்டம்பர் 13 வரைக்கும் செவ்வாய் இருப்பார். தந்தை வழியில் அல்லது உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் செவ்வாய் வந்து உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது, நான் சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் புதன் மாத பிற்பகுதியில் 15-16க்கு பாக்யஸ்தானத்துக்கு போகிறார். பாக்யாதிபதி உச்சம் பெறுவது யோகம். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும், ஆனால் சில பேர்த்துக்கு தந்தை வழியில் சில மன கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு போகிறார், சனியால் பார்க்கப்படுகிறார். அதனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி வரைக்கும், அதன் பிறகு செப்டம்பர் 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி மாலை 4 மணி வரை, 14ஆம் தேதி மறுபடியும் 8 மணி ராத்திரி 8 மணிலேருந்து 15, 16, 17, 18, 19ஆம் தேதி காலை 7 மணி வரை,
அதன் பிறகு 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும், காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கால் வச்சாலும் அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு மன தடுமாற்றத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 19ஆம் தேதி காலை 7:06 முதல் செப்டம்பர் 21 மதியம் 3:58 வரைக்கும் சந்திராஷ்டமம். 19th to 21st செப்டம்பர் இந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கேதுவோடு இணையிறதுனால மனக்குழப்பம், குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தமான மனக்குழப்பம். என் கணவர் என்னை ஏதோ ஏமாத்துறாரோ, என் கணவர் எனக்கு பணம் கொடுக்கல, ஏன் கொடுக்கல, என் மனைவி வீடு சண்டை போடுறாளே, ஏதோ சந்தேகப்படுறாளோ, இப்படி நீங்களாக சில கற்பனை விஷயங்களை நினச்சிக்கிட்டு வார்த்தையில் கொட்டுவீங்க. அது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை தராது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தை கொடுத்து கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி சார் அப்படின்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ தொழில் வளர்ச்சி இருக்குது. கடந்த சில மாதங்களாக வருடங்களாக உங்கள் தொழிலே இல்லாமல் இருந்தது. சார் நான் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருந்தேன், என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். ஒரு நண்பர் பேசுவார், பாவம் அவருக்கு இப்பொழுது நல்ல நேரம் வந்துவிட்டது. இதன் மூலமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா அவருக்கு வேலையில் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு இந்த லீவ் பெனிஃபிட்ஸ்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லை விலகும் வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். இதில் செவ்வாய் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு மங்கள யோகம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். உங்கள் பேரில் இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இப்பொழுது மீண்டும் தலைதூக்கினாலும் சற்று சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரக்கூடிய நேரம். தேவையில்லாத மனஸ்தாபம், சண்டை சச்சரவு. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. வீண் வாக்குவாதம், பிடிவாத குணம் வெளிப்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். இதில் செவ்வாய் 26 செப்டம்பர் 26 செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இது குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் இல்லாமல் இளம் வயது ஆண் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். மேல் படிப்பு சார்ந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் செப்டம்பர் 13லேருந்தே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார், வேலை கிடைக்கும். ஆனால் செப்டம்பர் 13க்கு மேலே உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்கள் வேலை செய்கிற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு போகிறதா இருந்ததுன்னா இப்பொழுது அது சாதகமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுவும் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. 13க்கு மட்டும் இல்லை, 26ஆம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஸோ மாதம் முழுவதும் வருமான தடை இருக்காது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள், தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்கள், அவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்குண்டான வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கெல்லாம் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை கொடுக்கும். புதிய நில முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள்லாம் இளம் வயது ஆண் பெண்கள்லாம் இப்பொழுது ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ லேண்டோ வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சார் எங்கள்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க பணம் இல்லை, நீங்கள் வாங்குங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை வழியில் சில நற்செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும்.
தந்தை மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பாக்கிகள், சொத்து பரிவர்த்தனைகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மாத பிற்பகுதியில். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை இருக்கிறனால மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்ந்து பேசுவார்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னோம், கலைத்துறை நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட மனஸ்தாபம் இருக்குது. மாத பிற்பகுதியில் செப்டம்பர் 14க்கு மேலே மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். இனிமையான குரல் வளம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு அதனால் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் சனி வக்ரம் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். அர்த்தநாரீஸ்வரர்னா சிவ சக்தி ஸ்வரூபம், ஐக்கிய ஸ்வரூபம். இது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். ஆனால் அதை விட முக்கியம் உறையூர் வெக்காளியம்மன். உறையூர் வெக்காளியம்மனை ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை. வெக்காளியம்மனை தரிசனம் செய்வதன் மூலமாக வெற்றிகள் நிரந்தரமாகும். கும்பராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். உங்களுடைய வார்த்தைகளில் வக்கரத்தன்மை வெளிப்படுகின்ற சூழ்நிலை. இதனாலேயே உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும். அதுவும் இதில் 10ஆவதுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன். அடுத்தவங்களுடைய அறிவுத்திறமையை பார்த்து நீங்கள் பேசுகிறது எல்லாமே எரிச்சல் ஆகிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க அறிவுத்திறமையாக பேசுவாங்க, நீங்கள் குதர்க்கமாக பேசிகிட்டு இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்கள் குடும்பத்தார், குறிப்பாக உங்கள் தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். மேலதிகாரிகள் மாத முற்பகுதியில் சப்போர்ட் பண்ணாலும் மாத பிற்பகுதியில் உங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. 5-8 அதிபதியான புதன் மாத பிற்பகுதியில் செப்டம்பர் 16க்கு மேலே உச்சமடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு. அதாவது எப்படி இருக்குன்னா, வருமானம் வரா மாதிரி இருக்கும், ஆனால் கைக்கு வராது. ஏன்னா சனி தடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் என்னென்னா 5ஆம் இடத்துல இருக்கிற குரு மட்டும் இல்லை, 8ஆம் இடத்துல இருக்கிற புதனும் காரணமாக இருப்பார். பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மாதாந்திர சுழற்சி போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. உடம்பில் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 6, 7, 8ஆம் தேதி. 8ஆம் தேதி மதியம் 2 மணி வரை. அதன் பிறகு 10ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 11, 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை. அதன் பிறகு 17, 18, 19, 20, 21ஆம் தேதி மாலை 3 மணி 50 நிமிடங்கள் வரை. அதன் பிறகு 24, 25, 26, 27, 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய சாதகமான நாட்களாக இருக்கும். ஆனால் அதுலேயே தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்க வார்த்தையால் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இப்போ என்னென்னா, நீங்கள் பேச மாட்டீங்க, ஆனால் பேசினா குதர்க்கமாக பேசுவீங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார் சனி. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் செப்டம்பர் 21 மாலை 3 மணி 58 நிமிடங்கள்லேருந்து செப்டம்பர் 24 விடியற்காலை 2 மணி 56 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் புதனுடைய வீடான கன்னிராசியில் உச்ச புதனோட சூரியனோட சேர்ந்திருப்பார். 3 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சந்திரன். அந்த நாட்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தாங்க எதிர்ப்பு இருக்குது. யார் கூட அப்படின்னா, கூட பிறந்தவங்களால் எதிர்ப்பு, தந்தையால் எதிர்ப்பு, வாழ்க்கை துணையால் எதிர்ப்பு, இப்படி. அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்குது. அவங்களாலையும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு உறவுகளால் சங்கடம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் இப்போ 7ஆம் இடத்துல வரதுனால இந்த மாதத்தில் 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட நட்பாக இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட குத்தம் கண்டுபிடித்து விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை போன்றவர்களால் மன விரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு
என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை, ஆரோக்கியத்தினால பாதிப்பு, பணம் புழக்கம் குறையும் சூழ்நிலை, இதில் பத்தாவதுக்கு சிலருக்கு வேலை போகும் சூழ்நிலை இருக்குது. வேலை இழப்பினால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். சிலருக்கு பதவி பறிபோகும் சூழ்நிலை, அதாவது அரசியலில் இருக்கிறவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மேலே ஒருத்தரை போட்டு நீங்கள் அவங்களுக்கு கீழே உங்களுடைய ஜூனியரை மேலே ப்ரொமோட் பண்ணி அவருக்கு கீழே நீங்கள் வேலை பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிடுவீங்கள்ல. அதுதான் அவங்களுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எனக்கு ஈகோ முக்கியமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் காரியம் முக்கியமா, உங்களுக்கு வீரியம் முக்கியமானு கேட்டால் காரியம்தான் முக்கியம். இப்போ வீரியத்தை காமிச்சு கோபத்தை காமிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்போ வேலை கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்குது, குதிரை கொம்பாக இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். பண கஷ்டம் அதிகரிக்கும். இதில் பத்தாவதுக்கு வீட்டில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம், தந்தையின் ஆரோக்கியம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு. ஆனால் தந்தைக்கு பெருசாக பாதிப்பு இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பினால் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. சார் என் குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகிடுக்கு சார், என் பொண்ணுக்கு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இப்போ வருதுங்க உங்களுக்கு. நான் 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. ஸோ அதனால் கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். இது உங்களுக்கு வம்ச விருத்தியாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு வம்ச விருத்தியாக இருக்கலாம், இல்லை பேரம்பேத்திக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம். நீங்கள் 90 வயசாக இருந்தால், அதாவது 80 வயசு தாண்டி இருந்தால். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். கும்பராசியில் பிறந்தவர்கள் வயதானவர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கீழே விழறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்கள் கணவர் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னால் ஆமாம் பறக்குதுன்னு சொல்லிடுங்க. அப்படியாங்க, சரிங்க, எங்கே நான் பார்க்கல அப்படின்னா சொல்லணும். இல்லையே நீங்கள் பார்த்தேன் அது வெள்ளை காக்கா கிடையாது கருப்பு காக்கான்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். இது ஆஃபீஸ்லேயும் பொருந்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதாவது லாபம் வராமல் இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய லாபம் வராததுனால உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் குறைந்து தடுமாற்றம் ஏற்படும், அதனால் நஷ்டம் ஏற்படும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது, புதிய வியாபாரத்தில் கால் பதிப்பதை தவிர்ப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்துகிறது நல்லது. உடன்பிறப்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் உங்களுக்கு முதலீடு பண்ணலாமே தவிர அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. அதனால் நிலத்தை விற்கலான்னு சொன்னீங்கன்னா உங்களால் விற்க முடியாது, விற்கிறது கஷ்டமாக இருக்கும். இருப்பினும் ஓரளவுக்கு முயற்சி எடுத்தால் ஏதோ சமாளிக்கலாம். ஆனால் நிலத்தை விற்று கடன் அடைக்கலான்னா இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களைப் போல அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தசமஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறதே ஒரு விசேஷம். அடுத்தது 9ஆம் இடத்துல குரு பார்வையில் வர்றதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு புதிய வேலை வாய்ப்பில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துக்கு வரும்போது மீண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அல்லது வேலை விஷயமா உங்களுக்கு இடமாற்றம், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் கிடைச்சதுன்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். வார்த்தை விரயங்கள் ஏற்படாது. உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், செப்டம்பர் மாதத்திற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் விஸ்வரூப ஆஞ்சநேயர். விஸ்வரூப ஆஞ்சநேயர்னால் நல்ல 18 அடி 32 அடி 24 அடி 42 அடி 36 அடின்ட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உலக அளந்த பெருமாள். உலக அளந்த பெருமாள் அப்படின்னு சொன்னால் பெருமாள் வந்து வாமன அவதாரம் எடுத்து அதுக்கப்புறமா விஸ்வரூபம் எடுப்பார். அந்த விஸ்வரூப தரிசனத்தை, இல்லாட்டி கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்திருப்பார், அந்த விஸ்வரூபத்தை தரிசனம் செய்யுங்கள். உலகளந்த பெருமாள் தான் விசேஷம். அதுவும் இங்கே விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு உலகளந்த பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் ஊரில் ஏதாவது உலகளந்த பெருமாள் கோயில் இருந்தால், சந்நிதி இருந்தால் கூட, கோயிலில் பெருமாள் கோயிலில் ஒரு தனி சந்நிதி இருந்தால் கூட
அந்த தெய்வத்தை வணங்கி வாருங்கள். அந்த தெய்வத்தை என்னைக்கு வழிபடணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிறந்த கிழமையில் வழிபடுவதோ அல்லது சனிக்கிழமை அன்று வழிபடுவதோ விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி உங்களை காத்து ரட்சிக்கும் பெருமாளாக உயர்ந்து நிற்பார். மீன ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கிற சுகஸ்தானத்தில் இருக்கார். அதனால் வீடு மனை அமைவதற்கு சுயமுயற்சி இருந்தால் வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் இப்போ சக்ஸஸ் கிடைக்கும். வேலை சம்பந்தமாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செப்டம்பர் 13 முதல் 26 வரை 2ஆம் வீட்டதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் வர்றதுனால குருமங்கள யோகம் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் வருமானம், தந்தை வழியில் சொத்து சேர்க்கை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் சில சங்கடங்களும் இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். புதன் பாதகாதிபதி புதன் உச்சமடைவது அவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பாதகாதிபதி புதனுக்கு சனியின் பார்வை வக்கர பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக கூட ஒர்க் பண்ணுறவங்க, வாழ்க்கை துணையின் குதர்க்க பேச்சுக்கள் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் குதர்க்கமாக திங்க் பண்ணுவீங்க. இப்போ உங்களுடைய திங்கிங்கே சரியில்லை, ஆனாலுமே அதுதான் உங்களை காப்பாற்ற போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருகின்ற, சந்தோஷமான அனுபவங்களை தருகின்ற, காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி காலை 11 மணி வரை, அதன் பிறகு 8ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 9, 10ஆம் தேதி மாலை 4 மணி வரை, 12ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 13, 14, 15, 16, 19, 20, 21, 22, 23, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும்னா இந்த நாட்களில் முயற்சி எடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். வேலை விஷயமாக உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த செவ்வாய் 13ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகும் பொழுது செவ்வாய்க்கு குருவின் பார்வை வரும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட்டு எதிரிகள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இதில் 5ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா தம்பி தங்கைகள் விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்காக சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 56 நிமிடம் முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி மதியம் 3 மணி 24 நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, செவ்வாயோடு இணைந்த சந்திரன் சந்திரமங்கள யோகத்தை ஏற்படுத்தி குருவின் பார்வையில் குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தையும் குரு செவ்வாய் குருமங்கள யோகத்தையும் ஏற்படுத்துவார் 26ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி வரைக்கும். அதனால் இந்த சந்திராஷ்டமத்தில் அனுகூல பலன்களும் ஆதாயத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் சந்திராஷ்டமம் உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. ஆனால் அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மன உளைச்சல் ஏற்படும். கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில், அதாவது செப்டம்பர் காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் விரிசல் இருந்ததுன்னா இப்பொழுது ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கும். என்னென்னா அண்ணன் தண்ணி புழங்குவீங்க, ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டீங்க. அந்யோன்யம் குறைவதற்குண்டான சூழ்நிலை, தாம்பத்திய சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வந்தாலும் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சில சமயம் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும்.
அவங்கக்கிட்ட மன வேறுபாட்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் செப்டம்பர் 14 வரைக்கும் உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். அதே சமயம் இந்த மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இதனால் என்ன பலன் காட்டல்னா உங்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத ஆரம்பத்திலேயோ மாத பிற்பகுதியிலையோ அது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் போதும். இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். ஆனால் கடுமையான உழைப்பு தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உழைச்சிங்கன்னா வெற்றிகள் உங்கள் பக்கம். உழைக்க மாட்டேன், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் தன்மை இருக்குது. ஆனால் அந்த சோம்பல் தன்மையை விட்டுட்டு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது விசா அப்ரூவல் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறோமே அப்படின்னு குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயம். இல்லை நான் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன், அப்பா அம்மா கூட தான் இருப்பேன், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போது பண்டரிநாதன் செய்ததை போல் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு கடவுள் அருள் புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத சில தொடர்புகள் வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நட்பு ரீதியாக யாரையும் விலக்கி வைக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ யாராக இருந்தாலும் சரி, தள்ளியே நின்றுக்கோ. நீ பக்கத்திலே வந்துடாத. நீ பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்தால் கூட இந்த ஒரு மாதம் இல்லை, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக்குக்கே போகாதீங்க. இன்ஸ்டாலையும் யாருக்கூடையும் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்களும் யாருக்கும் நட்பு ரீதியாக முயற்சி எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தால் தேவையில்லாத சிக்கல் ஏற்படும். இதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். இந்த மீன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தொழில் விருத்தி இருக்குது, அதனால் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சார் பணமே பத்தலை, கடன் வாங்கி தாங்க பண்ணணும். இப்போ கடன் வாங்க வேண்டிய நேரம், நிறைய கடன் வாங்குவீங்க. நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் போதுன்னா நீங்கள் 10 லட்ச ரூபா கடன் வாங்குவீங்க. 10 லட்ச ரூபாவில் 6 லட்ச ரூபா முதலீடு பண்ணுவீங்க. மீதி 4 லட்ச ரூபா படாடோப வாழ்க்கையை வாழ்வீங்க. சுகத்தை அதிகப்படுத்துவீங்க. மனைவிக்கு செலவு பண்ணுவீங்க, குழந்தைகளுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனால் செலவை குறைக்கிறது நல்லது. செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துங்கள். இந்த கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும், அதை பண்ணுங்கள். அதை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கஷ்டகாலத்தில் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பார். அதே சமயம் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருப்பதற்கு உண்டான சூழ்நிலை. ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி 7ஆம் இடத்துக்கு வருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிலத்தை வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். அதனால் நீங்கள் ருண விமோச்சன மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணணும். துர்கா சப்தஸ்லோகி, இதை அடுத்த 2028 வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லுவேன். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் துர்கா சப்தஸ்லோகி தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். அதை தவிர ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை வழிபட வேண்டும். ஏகம்பனை வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆடல் வல்லான் நடராஜரை வழிபடுவது. ஏன்னா நிரந்தரமாக இருக்கிறது பூமியும் ஆகாயமும் தான். அந்த பூமிக்குண்டான ஏகாம்பரேஸ்வரரையும் ஆகாயத்துக்குண்டான ஆடல் வல்லான நடராஜரையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிரந்தரமான வீடு அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை. சப்போஸ் அது சில பேர்த்துக்கு சில பேர் வருத்தப்படுறாங்க, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு.
அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோம்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும். மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து செயல்படுவது நல்லது. தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.